வெல்கம் டு தங்கம் கிச்சன். இன்றைக்கி பார்க்க போகிறது 5 days 5 லட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இனிமேல் நீங்கள் ஸ்நாக்ஸுக்கு கவலையே பட வேணாம். குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமாக கொடுக்கணுன்னா கண்டிப்பாக இந்த லட்டு ரெசிபியை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். டெய்லி லட்டு, ஒவ்வொரு லட்டு டெய்லி ஒன்று வச்சு விட்டு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக சாப்பிட்டு வருவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோ ஹெல்த்தியான ரெசிபி. கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. வாங்க அந்த லட்டு ரெசிபியை நம்ம எப்படி பண்ணுறோன்னு வீடியோக்குள்ளே பார்த்துடலாமா? இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ரெசிபி வந்துட்டு நட்ஸ் லட்டு தான். இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இன்றைக்கி வந்துட்டு அமுல் டார்க் சாக்லேட் தான் எடுத்துருக்கேன். அதை ஃபஸ்ட்டு நம்ம குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கலாம். அப்போ தான் மெல்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணிட்டு நீங்கள் எந்த பவுலில் நீங்கள் மெல்ட் பண்ண போகிறீங்களோ அந்த பவுலில் நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு, இப்போ டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்துட்டு தண்ணியை நல்லா பாயில் பண்ணிவிட்டு மேலே வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே மெல்ட் ஆகி வந்துடும். சூப்பராக மெல்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு வந்துட்டு பாதாம் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அப்போ தான் அரைப்படுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரு 1/4 கப் அளவுக்கு வந்துட்டு பிஸ்தா ஆட் பண்ணியிருக்கேன். 1 கப் அளவுக்கு வந்துட்டு டேட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்துட்டு 25 டேட்ஸ் இருக்குது. நம்ம ஸ்வீட்னஸுக்கு எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல. டேட்ஸோட ஸ்வீட்னஸ் மட்டும்தான். அதனால் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்வீட்னஸ் அதிகம் வேணாலும் இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் டேட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு நல்லா லட்டு பிடிக்கிற பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். லைட்டாக கொஞ்சம் குறப்பாக இருக்கலாம். நம்ம போட்டிருக்க பாதாமும் பிஸ்தாவும் கொஞ்சம் குறப்பாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அங்கங்கே கடிப்படுறப்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சா தான் நம்மளுக்கு லட்டு பிடிக்க கரெக்டாக இருக்கும். நல்லா குட்டி குட்டி பால்ஸ் மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி எல்லா லட்டையும் நம்ம பிடிச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ லட்டு எடுத்து நல்லா டிப் பண்ணி வச்சுக்கோங்க. சாக்லேட்டை நல்லா டிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லட்டு வந்துட்டு வெளியே தெரியாமல் இருக்கும். அவங்க இது சாக்லேட் நினச்சி நல்லா சாப்பிட்டு வந்துடுவாங்க. எல்லா லட்டையும் இந்த மாதிரி சாக்லேட்டில் போட்டு நல்லா கோட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. மெல்ட் பண்ணிவிட்டு இப்போ தனியாக ஒரு பிளேட்க்கு மாற்றிடலாம். எல்லா லட்டுமே சாக்லேட்டில் டிப் பண்ணி தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்துட்டு நான் முந்திரி பருப்பு வந்துட்டு நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டினா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ மேலே போட்டால் கொஞ்சம் பார்க்க நல்லா அழகாக இருக்கும். அதனால் எல்லா லட்டுலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போட்டுக்கிறேன். இதை வந்துட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் மட்டும் நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு எடுத்துடலாம். 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான நட்ஸ் லட்டு ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்க ஸ்நாக்ஸுக்கு வச்சு விட்டு பாருங்கள், கண்டிப்பாக காலி பண்ணிட்டு வருவாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது க்ரீன் டால் லட்டு தான். எடுத்துக்கோங்க. நான் 1 கப் அளவுக்கு பச்சைப்பயிறு எடுத்துகிட்டு ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கிறேன். இது நீங்கள் அப்படியே இது பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றி ஒரு 2 to 3 டைம்ஸ் நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி ஃபில்டரில் போட்டுக்கோங்க. தண்ணியெல்லாம் உடஞ்சிரும். ஃபஸ்ட்டு இதை கிளாத்தில் போட்டு நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றி எடுத்துக்கலாம். கடாயை ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ பச்சைப்பயிறு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பச்சைப்பயிறு நல்லா அடுப்பை ஃபஸ்ட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வாசனை வர அளவுக்கு நம்ம வறுத்துக்கணும். நம்ம ஆல்ரெடி அலசி தானே போட்டிருக்கோம். அதனால் அதில் ஈரப்பதம்லாம் இருக்கக்கூடாது, இல்லாட்டினா லட்டு கெட்டு போயிடும். அந்த ஈரப்பதமும் இருக்கக்கூடாது, நம்மளுக்கு ஒரு வாசனை வரும். அந்த அளவுக்கு நம்ம மட்டும் பச்சைப்பயிறு வந்து நல்லா வறுத்துக்கலாம். சில குழந்தைங்க வந்துட்டு பச்சைப்பயிரில் சாதம் பண்ணாலும் சரி, பணியாரம் பண்ணி கொடுத்தாலும் எப்படி கொடுத்தாலும் உங்களுக்கு சாப்பிட மாட்டோம்னா கண்டிப்பாக இந்த லட்டு ரெசிபியை ட்ரை பண்ணி பார்ப்போம். சில குழந்தைங்க இனிப்பு சாப்பிடுவாங்கள்ல, அவங்களுக்கு இந்த பச்சைப்பயிறு சாப்பிட்றப்ப கொஞ்சம் இனிப்பாக கொடுக்குறப்ப கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இந்த பச்சைப்பயிரெலாம் அவ்வளோ ஹெல்த்து பெனிஃபிட் இருக்குது. அதனால் குழந்தைங்களுக்கு அப்பப்போ வந்துட்டு இனிப்பாவோ காரமாவோ எது உங்களுக்கு குழந்தைங்களுக்கு பிடிக்குமோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு எப்படியும் கொடுத்துட்டே இருந்தோம்.
ஆல்ரெடி நம்மளோட சேனலில் வந்துட்டு பச்சைப்பயிறு முளைக்கட்டி வந்துட்டு பக்கோடா பண்ணியிருக்கோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக அந்த ரெசிபியை மிஸ் பண்ணாமல் செக் பண்ணி பாருங்கள். அது ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் வச்சு கொடுக்கலாம். ஒரு சட்னியோட இல்லை சாஸோட எதுவும் குழந்தைங்களுக்கு எப்படினாலும் ஒரு ஹெல்த்தியாக கொஞ்சமாச்சும் நம்ம கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியெல்லாம் அப்பப்போ ட்ரை பண்ணி கொடுக்கலாம். எப்படி அவங்களுக்கு பிடிக்குமோ அந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாம். பச்சைப்பயிறு நல்லாவே வாசனை வருது. இப்போ அடுப்பு அணைச்சிட்டு நம்ம பிளேட்டை கொட்டி ஆற வச்சிடலாம். அதே கடாயில் ஒரு 15 முந்திரி பருப்பு 15 பாதாம் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் அப்படியே லைட்டாக நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாதாமும் முந்திரியும் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ அடுப்பு அணைச்சிக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு டெசிகேட்டட் கோகனட் வச்சுருக்கேன், ஆட் பண்ணிக்கிறேன். அப்படியே அந்த சூட்லேயே நம்ம வறுத்துக்கலாம். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்கன்னா இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்துகிட்டு தனியாக லைட்டாக வறுத்துக்கோங்க. அடுத்து நல்லா செஞ்சு பண்ணிவிட்டு எந்தளவுக்கு ட்ரையாக வறுக்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா ட்ரையாக வறுத்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இதையும் பிளேட்டில் போட்டு இதையும் ஆற வச்சுருவோம். இது நல்லா ஆறட்டும். நம்ம ஃபஸ்ட்டு வறுத்தோம் இல்லையா பச்சைப்பயிறு நல்லாவே ஆறிடுச்சு. நம்ம ஃபஸ்ட்டு இதை நல்லா பவுட்ரு அரைச்சி எடுத்துடலாம். சின்ன மிக்ஸி ஜாரை எடுத்துக்கோங்க. அதுதான் நம்மளுக்கு நல்லா ஃபைன் பவுட்ரு அரைச்சி கொடுக்கும். மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாமா? அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம சளிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. நம்ம முந்திரி பாதாம் கோகனட்லாம் ஆட் வச்சுக்கோங்க, அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம இதையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ பாதாம் முந்திரி அரைச்சதை அதில் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வாசனைக்காக நான் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட ஏலக்காய் தூள் இல்லைன்னா ஏலக்காவாக இருந்துச்சுன்னா நீங்கள் பச்சைப்பயிறு அரைச்சிங்கல்ல மிக்சியில் அப்பயே 2 போட்டு அரைச்சிக்கோங்க. அப்போ நல்லா உங்களுக்கு அரைப்பட்டுரும். என்கிட்ட ஏலக்காய் தூள் இருக்குது, நான் நல்லா ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வாசனை சூப்பராக இருக்கும். சாப்பிட்றப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வெள்ளைப்பாவை மட்டும் நம்ம காய்ச்சிடலாம். மாவோட வாசனையே சூப்பராக இருக்குங்க. எடுத்துக்கோங்க. நான் 1 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்துருக்கேன். நீங்கள் வெல்லம் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு உங்கள் ஸ்வீட்னஸ் எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த கப்பால் நாட்டு சக்கரை எடுத்துக்கலாம் அதே கப்பால் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா கரைஞ்சி வரணும். கரைஞ்சி நல்லா ஒரு 2 கொதி வர அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கொதி வந்தோடனே அடுப்பு அணைச்சிக்கோங்க. இப்போ இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இதை ஃபில்ட்ரு பண்ணியாச்சு. தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம மாவு ரெடி ஆகிருக்கு இல்லையா? இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊற்றி நம்ம லட்டு எந்த அளவுக்கு பிடிப்போம் அந்த அளவுக்கு நம்ம பிடிச்சி வச்சுக்கணும். கையை உள்ளே விட்றாதீங்க, ஏன்னா வெள்ளைப்பாவு சூடாக இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சமாக நெய் உருக்கி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். நெய் போட்டால் இன்னும் வாசனையாக இருக்கும் லட்டு.
1 ஸ்பூன் அளவுக்கு குக்கும்பர் சீட்ஸ் வச்சுருக்கேன், அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள். இப்போ நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி குட்டி சைஸ் இருந்தாலும் குட்டி சைஸாக பிடிச்சிக்கலாம், பெரிய சைஸாக இருந்தாலும் பெரிய சைஸ் பிடிச்சிக்கலாம், உங்களோட ஆப்ஷனல் தான். நல்லா அப்படியே பால் மாதிரி உருட்டி பிடிச்சிக்கோங்க. இது அவ்வளோ ஹெல்த்தி, கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம பாதாம் போட்டிருக்கோம், முந்திரி போட்டிருக்கோம், நெய். இந்த ஹெல்த்தியான லட்டை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டுக்கு நான் கேரண்டி. சூப்பராக இருக்குது பாருங்கள். அங்கங்கே நம்மளுக்கு குக்கும்பர் சீட்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா, அதை பார்க்கவும் அழகாக இருக்கும். உங்கள்கிட்ட குக்கும்பர் சீட்ஸ் இல்லைன்னா முந்திரியை கூட குட்டி குட்டி கூட கட் பண்ணி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ஹெல்த்தியான பச்சை பயிர் லட்டு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது டேட்ஸை வச்சு தான் இன்னொரு லட்டு பண்ண போகிறோம். அதுவும் செம்ம சூப்பராக இருக்கும். வாங்க டேட்ஸ் லட்டு எப்படி பண்ணுறோன்னு பார்க்கலாம். 1 கப் அளவுக்கு நான் டேட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நான் சீட்ஸ் எல்லாம் நீக்கிட்டு தான் இருக்குது. நீங்கள் சீட்ஸ் இருந்தால் ரிமூவ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. கப்பால் ஒரு 1/2 கப் அளவுக்கு வால்நட் எடுத்துக்கிறேன். 1 கப் அளவுக்கு வந்துட்டு ஓட்ஸ் எடுத்துக்கிறேன். 1/2 கப் அளவுக்கு டார்க் சாக்லேட் எடுத்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் வச்சுக்கே ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ தான் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்துட்டு நட்ஸு கட் பண்ணி வச்சுருக்கேன். நட்ஸ் வந்துட்டு உங்கள் ஆப்ஷனல் தான். நான் பாதாம், முந்திரி, பிஸ்தா இந்த 3 குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக ரோஸ் பட்டல் ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்வீட்னஸ்க்காண்டி ஹனி ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஹனிலாம் ஆட் பண்ணி இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இல்லையா, அந்த தனியாக எடுத்து வச்சிடலாம். இதில் லட்டு எப்படி பிடிப்பீங்க அந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. லட்டு பிடிச்சிட்டு சென்டராக அந்த மாதிரி ஹோல் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி விடுங்க. சூப்பராக லட்டு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கொஞ்சம் கூட நம்ம சுகரே ஆட் பண்ணாமல் டேட்ஸில் இருக்க ஸ்வீட்னஸ் வச்சு பண்ணியிருக்கோம். டேட்ஸு, ஹனி, இது அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்மளோட டேஸ்டான டேட்ஸ் லட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரொம்ப கலர்ஃபுல்லான டேஸ்டான ஹெல்த்தியான பீட்ரூட் லட்டு தான். இது பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு பைட்டும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க பீட்ரூட் லட்டு எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். இன்றைக்கி பீட்ரூட் லட்டுக்கு வந்துட்டு நான் ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு பீட்ரூட் எடுத்திருக்கேன். அதை வந்துட்டு மேலே இருக்க தோலெல்லாம் நீக்கிடுங்க. தோலெல்லாம் நீக்கிட்டு கட் பண்ண வேண்டாம், துருவி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வதங்குறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்தளவுக்கு துருவி எடுத்துக்கோங்க. கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் ஹீட் ஆனே ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் நல்லா மெல்ட் ஆகட்டும். நம்ம துருவி வச்சதை வந்துட்டு 1 கப் அளவுக்கு, இந்த கப்பால் 1 கப் அளவுக்கு நான் பீட்ரூட் அளந்து எடுத்து போட்டிருக்கேன்.
இந்த பீட்ரூட் வந்து நம்மளுக்கு நெய்யிலே நல்லா வெந்து அதோட ராசுமல்லாம் போய் வரணும். அப்போ தான் அந்த பீட்ரூட் சாப்பிட்றப்ப வந்துட்டு அந்த உங்களுக்கு வந்துட்டு ராசுமல் தெரியாமல் இருக்கும். அப்பப்போ லிட்டு போட்டு ஒரு 4 மினிட்ஸ் மட்டும் லோ ஃப்ளேமில் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அப்பப்போ ஓப்பன் பண்ணியும் கிளறி விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சூப்பராக குக் ஆகல அடி பிடிக்க ஆரம்பிச்சிரும். ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா குக் ஆகி வந்திருக்கணும். உங்களுக்கு நான்ஸ்டிக் கடாயாக இருந்தால் நல்லாயிருக்கும், ஏன்னா கொஞ்சம் ஒட்டாமல் வரும். சூப்பராக குக் ஆகிருச்சு. அடுப்பு வந்துட்டு சிம்லேயே வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு சுகர் வேணுமோ நீங்கள் சுகர் இருந்தாலும் சுகர் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை நாட்டு சக்கரை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு அரை கப்புக்கு கொஞ்சம் குறைய வந்துட்டு நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகம் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இது கரெக்டாக இருக்கும், ரொம்பவும் திகட்டாமல் இருக்கும். இது கரெக்டான அளவு. இல்லை உங்களோட டேட்ஸ் பவுடர் இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், அதுவுமே சூப்பராக இருக்கும். இதை நல்லா ரெண்டையும் ஒன்று சேர மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது பார்க்கவே ஒரு மாதிரி அல்வா பதத்துக்கு வரும். நம்மளுக்கு நல்லா அந்த நாட்டு சக்கரை வந்து மெல்ட் ஆகி வருது பாருங்களேன். அடுப்பு அதனால தான் சிம் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லாட்டினா கண்டிப்பாக அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். இது ஃபுல்லாமே நீங்கள் சிம்மில் தான் பண்ணணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நம்ம இதே ரெசிப்பியை கேரட்லேயே ட்ரை பண்ணலாம். அந்த வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் கொஞ்சமாக வாசனைக்காக ஏலக்காய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆல்மண்ட் ஃப்ளவர் ஆட் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு ஆன்லைன் ஷாப்லேயே கிடைக்கும். அது ரெண்டையும் நல்லா இப்படி ஒன்று சேர மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த பீட்ரூட் பண்ணுறப்ப வந்துட்டு ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இல்லாட்டினா கண்டிப்பாக அடி பிடிக்க ஆரம்பிக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு டெசிகேட் கோகோனட் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 20 வந்துட்டு முந்திரி பருப்பை குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை லட்டு பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாதுங்க, ஒரு 10 to 15 மினிட்ஸ்லேயே சூப்பராக ரெடி ஆயிரும். உங்களுக்கு பீட்ரூட் வதங்க மட்டும்தான் கொஞ்சம் லேட் ஆகும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். சாப்பிட்றப்போ அவ்வளோ சாஃப்டாக உங்களுக்கு உள்ளே போகும். பீட்ரூட் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இந்த லட்டு செஞ்சு கொடுங்க. இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு மில்க் பவுடர் வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு அப்படியே ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுருங்க. இது நல்லா ஆறட்டும். இது நீங்கள் இப்படியே கூட சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கையில் ஒட்டுதான்னு செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக மட்டும் நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. நெய் அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக மட்டும் நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கிறலாம். ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசையணும் அப்படின்னால லைட்டாக மட்டும் நம்ம ரோல் பண்ணால் மட்டும் போதும். இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி லட்டு உருட்டிக்கோங்க. அவ்வளோதான், சூப்பர் டேஸ்டான நம்மளோட பீட்ரூட் லட்டு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இது ஒரு தடவையாச்சும் ட்ரை பண்ணி பாருங்களேன், உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். நான் இதுக்கு மேலே வந்துட்டு ட்ரை கிரேப்ஸ் வச்சுக்கிறேன், உங்களுக்கு வேணும்னா வச்சுக்கோங்க. இது பார்க்கவும் அழகாக இருக்கும், அதனால் நான் வச்சுக்கிறேன். இது உங்கள் ஆப்ஷனல் தான். சூப்பர் டேஸ்டான பீட்ரூட் லட்டு ரெடி ஆயிடுச்சு. நம்ம அடுத்து பார்க்க போகிறது அவுள் லட்டு தான். வாங்க அதை எப்படி பண்ணுறேன்னு வீடியோக்களை பார்த்துடலாமா? கடாயை வச்சுக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேன்.
நெய் நல்லா உருகிருச்சு. இப்போ ஒரு 10லேருந்து 15 முந்திரி பருப்பை கட் பண்ணி வச்சுருக்கேன், ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இது நல்லா நம்ம வறுத்துக்கலாம் நெய்யிலேயே. முந்திரி நல்லா செவந்துருச்சு பாருங்கள். இப்போ ஒரு 10 காஞ்ச திராட்சை வச்சுருக்கேன், ஆட் பண்ணிக்கிறேன். முந்திரி திராட்சையும் நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போ இதை தனியாக எடுத்துடலாம். அதே நெய்யில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் வச்சுருக்கேன், ஆட் பண்ணிக்கிறேன். இதை நெய்யிலே நல்லா வறுத்துக்கோங்க. தேங்காய் துருவல் நல்லா ஓரளவு கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பம்கின் சீட்ஸ் வச்சுருக்கேன், ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து 1 கப் அளவுக்கு அவல் எடுத்து வச்சுருக்கேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, நெய்யிலேயே வறுபடட்டும். அந்த வாசனையும் சூப்பராக இருக்கும். நெய்யோட தேங்காய் வறுத்த அந்த வாசனைக்கு 2 லட்டு எக்ஸ்ட்ரா சாப்பிட்லாம். அவ்வளோதான், அடுப்பு அணைச்சிக்கோங்க. இது ஆறுனோடனே மிக்ஸி ஜாரில் நம்ம ஆட் பண்ணிடலாம். மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு 1/2 கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதெல்லாம் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கிட்டத்தட்ட ஒரு ரவை பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் நாட்டு சக்கரை எடுத்துருக்கேன். நீங்கள் வெல்லம் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை சுகர் உங்களுக்கு ஸ்வீட்னஸ் எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதையும் ஒரு 2 சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம். சேர்த்து அரைச்சாச்சு. இப்போ நம்ம பவுலுக்கு மாற்றிக்கலாம். பவுலில் எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் வச்சுருக்கேன், ஆட் பண்ணிக்கிறேன். முந்திரி திராட்சை ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கோம்லே, அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா சேர்த்துக்கோங்க. அப்படியே அதோட சூட்லேயே நீங்கள் உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சுக்கோங்க, அப்போ கரெக்டாக இருக்கும். நல்லா ஒரு அழுத்தம் கொடுத்து பிடிச்சிங்கன்னா சூப்பராக உருண்டை பிடிச்சிரும். அப்படி உங்களுக்கு பத்தலைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட நெய் கூட உருக்கி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள். அவல்லேட்டு அவ்வளோ ஹெல்த்தி. நம்ம பம்கின் சீட்ஸ் எல்லாம் போட்டுக்கனால செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க ஒரு 2 லட்டு சாப்பிட்டாலும் ஃபுல்ஃபில்லாக இருக்கும். ஸ்நாக்ஸை கூட நீங்கள் வச்சுடலாம். சூப்பரான என்னோடய ஸ்டைலில் அவல் லட்டு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம முந்திரி திராட்சை பம்கின் சீட்ஸு நெய் நிலக்கடலை இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம்னா அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும். கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நம்மளோட 5 days 5 லட்டு ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. அடுத்து என்ன வீடியோ போடணும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.